திரு ராம்கி, திரு நரேந்திர மோடியும் திரு அமித்ஷாவும் மீண்டும் மீண்டும் தமிழகத்துக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவான பிரச்சார களத்தில் ஈடுபடுறதும், இந்த பக்கம் திரு ராகுல், திரு மிக பிரியங்கா போன்றவர்கள், கார்கே போன்றவர்கள்லாம் தேர்தல் களத்திற்கே வராமல் இருக்கிறதும் என்ன விதமான தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்தும்? இதில் ஒரு ஒப்பீட்டளவில் தேசிய கட்சிகளுடைய பங்களிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை நம்ம பல விவாதங்களை பேசிட்டோம். ஆனால் இந்த பெர்செப்ஷனாக உதவி செஞ்சு பெர்செப்ஷனாக பார்க்கும்போது பாஜக வந்து உள்ள பூந்து எல்லா அண்ணா திமுகவையும் அந்த ஜெல்லாகிற அந்த கூட்டணி ஜெல்லாகிறது ஒரு முழுமையான ஃபார்ம் ஆகிறதுக்கு பாஜகவோட பங்களிப்பு பெருசாக இருந்தது. அவங்க வந்து அன்புமணிகிட்ட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க, தினகரனை கூட்டு வந்தாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு ரோலை இங்கே ப்ளே பண்ண முடியல. அது நம்ம எல்லாம் தெரிஞ்சதான் பல பேசினோம். பட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் காங்கிரஸ் நம்மளால இந்த ரோல் தான் பண்ண முடியும், ஸோ இதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிற கேள்விகளாம் நிச்சயமாக ராகுல் காந்தி தெரிஞ்சிருக்கும். அதனால அவர் வந்து என்ன பேசணும்னு அவர் நிச்சயமாக ஒரு பிளான் இருந்திருக்கான்னு நான் பார்க்குறேன். என்னன்னா, நீங்கள் வந்து இந்த அதிகமான சீட் வாங்கினதே அதுவும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தான். ஒருவேளை அமைதியாக இருந்தாருன்னா, திமுக கொடுக்குற சீட்டுக்கு ஒத்துக்கிற மாதிரி நீங்க அமைதியா இருந்தா கூட என்ன இருக்கு, அவங்களுக்கும் லாஸ் ஆயிடுச்சுலாம். ஸோ அங்க அதாவது ஒரு கடுமையாக முகத்தை காமிக்கக்கூடிய ஒரு தலைவர் அங்க இருக்கார். ஸோ திமுகவுடன் அனுசரணையா போகிறதுக்கு சோனியா காந்தி இருக்காங்க. சீட்டு வாங்கினா மட்டும் போதுமா? இல்ல, இந்த முதல் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு முக்கியம் தன்னுடைய ஆதிக்கத்தை தன்னை அப்பர் ஹேண்ட் எடுத்து ஆகணும். ஏன்னா நீங்க பாருங்க, கடந்த சமீப காலங்களில் அந்த திமுக கூட்டணியில வந்து விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளாமே வந்து ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கும் போது காங்கிரஸ் அவர்களா முன் வந்து செய்யலைங்கிறது வேற விஷயம் இருந்தாலும் அவங்க பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள். அது நம்பர் 2 நம்பர் 3 மாறி மாறி போகும்போது தங்களுடைய மேலாதிக்கத்தை காமிச்சிக்கிறதுக்காக தான் அந்த சீட் பேரங்கிறது ஆரம்பிச்சது. சூப்பர் செல்வப்பிரந்தை கூட சொல்லும் போது கூட எங்களுடைய உரிமையை நாங்கள் வாங்கிட்டோம், உங்களுக்கு வேணா நீங்க திமுக கேட்டு சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி அவர் வந்து அதை டிவைட் பண்ணார். அதாவது நாங்க வந்து முக்கியமான கட்சி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் திட்டமிட்டு தான் செய்திருப்பான்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நம்ம வந்து பல குறைகள் சொல்றோம். அவர் வந்து கேரளாவுக்கு பிரச்சாரம் போகும்போது ஏன் வரல, புதுச்சேரி வந்தபோது ஏன் குறைனா, அதாவது நீங்க பாருங்க, கேரளாவில் போயிட்டு ஒரு கார்பரேட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அவர் சிபிஐ அவ்வளோ கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆர்எஸ்எஸ்க்கும் இடதுசாரிகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்படி சொல்றவர் திரும்ப தமிழ்நாட்டில் வந்து எப்படி அவங்களுக்கு ஆதரவாக பேச முடியும்? அந்த ஒரு முரண் இருக்குல்ல, அதை தவிர்ப்பதற்காக அந்த நேரத்தில் அவர் பிரச்சாரத்துக்கு வரலன்னு நான் பார்க்குறேன். இப்போ புதுச்சேரியில கூட அவர் என்ன பேசுறாருன்னா, அவங்க கூட பாஜகவை எதிர்த்து பெரிய கடுமையான நிலைப்பாடெல்லாம் பேசல, நாங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வோங்கிற ஒரு பாசிட்டிவான பிரச்சாரத்தை முன்வைத்தார். நாங்கள் டெல்லியிலேருந்து உங்களுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல போய் திமுக போயிட்டு டெல்லி நாங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், தமிழ்நாட்டில் சொல்ற மாதிரியான கோஷத்தை புதுச்சேரியில் நீங்க வைக்க முடியாது. சரி, இப்போ இது வந்து 2026 புத்தம் புதுசா உருவான ஒரு சூழலா? 2024 சிபிஎம்மும் காங்கிரஸும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தாங்களா கேரளாவில்? இல்ல, அங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல, அங்க முரண்கள் இருந்தது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கடந்த கால தவறுகள் இருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இது அது மூலமா நமக்கு வந்து சீட் கிடைக்கும். ரெண்டாவது, நம்மளுடைய இமேஜ் ரொம்ப முக்கியம். இவங்க என்ன எல்லா இடத்துலையும் மாநிலத்துக்கு மாநிலம் போய் ஒரே மாதிரி பேசுறாங்களே அப்படிங்கிற விஷயத்தை அவாய்ட் பண்றதா இருக்கலாம். ரெண்டாவது, நீங்க அந்த 4 மாநில தேர்தலை திட்டமிடுறதுலே ஒரு போக்கு இருக்கு. நீங்க அஸ்ஸாம் வந்து முழுக்க எல்லாவற்றையும் தீர்மானித்தது பிரியங்கா காந்தி தான். ஸோ கேரளாவில் எல்லாமே ராகுல் காந்தி தான். அங்கே சசி தரூர் தவிர மற்ற எல்லா லீடர்ஸுமே ராகுல் காந்தியோட டீம் தான் ஆக்சுவலாக. ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. அங்கே வந்து கர்நாடகாவில் நிறைய பேர் போய் அஸ்ஸாமில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த மேற்கு வங்கத்திலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி யார் அந்த ரேடார் இருக்காங்க, இது ராகுல் காந்தியோடைய ரேடார் இருக்கா, பிரியங்கா காந்தியோட ரேடார் இருக்காங்கிறது ஒரு தெளிவான ஒரு நிலையே வரல. ஸோ அப்படி இருக்கும்போது இது நமக்கு இந்த பக்கம் வந்து நம்ம செய்யறதுக்கு எதுவும் இல்லை, நம்மளுக்கான பகுதியை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து கேரளா மட்டும் திமுக வேட்பாளர்களுக்கோ திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கோ ராகுல் வர்றதுல பெரும் எதிர்பார்ப்பு இருக்காது. வந்தா நல்லா இருக்கும், வரலைன்னா கூட அவங்க கடந்து போய் விடுவார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிடக்கூடிய 28 வேட்பாளர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யும். புதுச்சேரிக்கு வராரு, இங்கே வந்து நம்மை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணணும், நமக்கான வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தணும். இன்னொரு பக்கம் திரு மோடி வராரு, அமித்ஷா வராரு அப்படின்னா அதை சமன்படுத்துவதற்கு இவங்க பிரச்சாரம் ஓரளவுக்காவது உதவி செய்யுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டாம். அது நியாயமான எதிர்பார்ப்பு. அவர் நிச்சயமா அதை பூர்த்தி செய்வாங்க. ஏப்ரல் 18 ஒருவர் கூடவே பிரியங்கா காந்தி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோவையிலும் வரும்போது ஸ்வீட் பாக்ஸோட போய் எடுத்துட்டு வாங்கிட்டு கூட முதல்வரை பார்க்கலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்புகளா இருக்குது. ஆனா அவர் என்ன பேசுவாருங்கதான் முக்கியம். அவர் என்ன பேசணும் அப்படின்னா, இந்த மாதிரியான நடுவில் உள்ள ஒரு பெரிய இடைவெளி இருக்குல்ல, குறிப்பா விஜய் கட்சியை அணுகுகின்ற விதத்துல அவங்க வந்து விஜய் நிஜமான காங்கிரஸே எங்க கிட்ட தான் இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு நிச்சயமான ஒரு பதிலடி ராகுல் காந்தியே தர வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. ஒருவேளை அந்த சங்கடத்தை தவிர்ப்பதற்காக விஜய விமர்சிக்க வேண்டியது வரும் தேர்தல் பிரச்சாரத்தில்ங்கிற சங்கடத்தை தவிர்ப்பதற்காக அவர் போஸ்ட்போன் மாதிரி அது கடைசி கட்ட பிரச்சாரத்தில் நம்ம வந்து விளக்கம் கொடுத்துக்கலாம், இப்பயே ஏன் கொடுத்து சிக்கலாக்கணும்,
அது ஏன்னா அந்த உண்மை நிச்சயமாக அது உண்மையே இல்லைன்னு மறுக்கவும் முடியாது. அதுக்குள்ள உண்மையான செய்திகள் இருந்தது. நிச்சயமாக பிரவீன் சங்கர் அவரே ஒத்துக்கிட்டார். நான் காங்கிரஸ் தலைமை சொல்லி தான் நான் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு அவரே சொல்றாரு. ஸோ அப்படிங்கும்போது நிச்சயமாக காங்கிரஸ் தலைமையிலேருந்து தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த பக்கம் என்ன சிக்னல் வந்து நமக்கு தெரியாது. நிச்சயமா பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. நீங்க இதுல இருந்து பாஜக வந்து அமித்ஷாவே வந்து சொல்றாரு என்னன்னா, எங்களுக்கும் விஜய் கிட்ட நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, ஏன்னா அதோடைய அவங்களுடைய வாக்கு வங்கி எங்களை பாதிக்கும், எங்களுடைய வாக்கு வங்கி பாதிக்கும்னு வெளிப்படையா சொன்ன அந்த மாதிரியான ஒரு விளக்கம் இந்த தரப்பில் தரப்படவில்லை. அப்படிங்கிறதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். தேர்தலில் இதெல்லாம் இயல்பானது தானே. அதிமுக விஜய் கூட்டணிக்காக முதல்ல காய்கள் நகர்த்தினாங்க. அதுக்கு இல்லைன்னு பிறகு இப்ப தேர்தல் களத்தை திரு விஜயை கடுமையாக, திரு எடப்பாடி உள்ளிட்ட தலைவர்களே கடுமையாக விமர்சிக்கிறாங்க. பாஜக தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க. கூட்டணி அமைஞ்சா விமர்சிக்க வேண்டியதில்லை, கூட்டணி அமையாத சூழல்ல அவங்க வந்து விமர்சிச்சு தானே ஆகணும். தேமுதிக இந்த பக்கம் வந்த பிறகு இப்போ விமர்சிக்க தானே செய்யறாங்க. அதுல என்ன திரு ராகுல் இதை விமர்சிக்க கூட தேவையில்லை. இப்ப எப்படி விஜய் கடந்து போறாருல, மற்றும் மூலம் சொல்லி கடந்து போறாரு, காங்கிரஸ் பத்தி பேசல, அது மாதிரி கூட வந்து தாவேகாவை கடந்து போகிறது கூட முயற்சி செய்யலாம். ஆனா அவங்க வந்து நேரடியான ஒரு குற்றச்சாட்டை விஜய் வைக்கிறார். நிஜமான காங்கிரஸ் என்கிட்ட தான் இருக்கும் போது நிச்சயமா காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய காயப்பட்டிருப்பாங்க. அதுக்கு உரிய விளக்கத்தை அவங்க கொடுக்கணும். அது கடைசி கட்டத்தில் செஞ்சுக்கலாம். ஏன்னா முன்னாடியே சொன்னா அது ஒரு பெரிய திரும்பவும் ஒரு சர்ச்சை வரும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ராகுல் காந்தியோட இந்த விஷயம் இந்த போஸ்ட்போன் பண்றது சரி, கடைசி கட்டத்தில் வரலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாமே ஒரு திட்டமிடப்பட்ட விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா பர்பஸா அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, அவருக்கு கூடுதலாக கேரளால அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம், அஸ்ஸாம்ல பிரியங்கா நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு செகண்டரி ஃபோர்ஸ் தாங்க. அப்படிங்கும் போது இந்த நேரத்தில் போய் நம்மள வந்து போய் பிரச்சனை பண்ணி நம்மளால வந்து கூட்டணி கெட்டு போயிடக்கூடாதுங்கிறது யார் நினைச்சு ஓரமா இருந்து வேடிக்கை பார்த்துக்கலாம். ஆல்ரெடி டேமேஜ் இஸ் டன். ஸோ அப்படிங்கும்போது திரும்ப போய் நம்ம வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுக்கு பதிலாக அமைதியா இருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். பாதிப்பு சரி செய்யாத அவருடைய பயணமும் பிரச்சாரமும் ஏற்கனவே இருந்த நெருடல்களை சரி செஞ்சார். இல்ல சரி செய்யணும். அதாவது இந்த பிரச்சாரம் வருவார், ஆனா என்ன பேச போறாருன்னு முக்கியம். அவர் காலம் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்குது. அவர் வர்ற நேரத்தில் அந்த டீலிமிட்டேஷன்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசப்படும் போது ஒட்டுமொத்தமா பாஜக எதிர்ப்புங்கிற விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ அது வரும்போது மற்றது எல்லாமே அடிபட்டு போயிடும். அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. நாங்கள் தான் பாஜக குரல், அதுக்காக ஒன்றி நெருங்கும் போது திரும்ப திமுக கூட்டணிக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் பாக்குறேன். டீலிமிட்டேஷன் விஷயத்துல திமுக மாதிரி அல்லது வந்து நீங்கள் ரேவந்த் ரெட்டி மாதிரிலாம் அவர் பேச முடியாது. அவர் சவுத் இந்தியா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு நார்த் இந்தியாலையும் ஜெயிக்கணும்ல. இன்ஃபேக்ட் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் காங்கிரஸ் ரிவைவ் ஆனால் தான் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். பிஜேபியோட எங்கே ஒன் இருக்காங்களோ அங்கே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே வரும். அதனால இவங்க பேசுகிற மாதிரி பேச முடியாது. அது டீலிமிட்டேஷன்லாம் வந்து அவர் ஒரு பெரிய ஆயுதமாக இங்கே பேச முடியாது. அவசர அவசரமாக செய்கிறாங்க, கன்சல்டேஷன் பண்ணலன்னு சொல்லாமே தவிர சவுத் இந்தியாவுக்கு அநீதி இழைக்கப்படுதுங்கிற மாதிரி அவரால் பேச முடியாது. வடமாநில வாக்கு வங்கி இழக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே அவர் பேச காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எப்படின்னா, நாங்க வந்து நம்பர்ஸ்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கனால அவங்க ஏற்கனவே ஒரு செட் பண்ணிட்டாங்க எந்த ரூட்ல போகணுங்கிறது. சோனியா காந்தி கூட 2 நாள் முன்னாடி ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க. ஸோ இதுல வந்து எங்களுக்கு நம்பர்ஸ் முக்கியம் கிடையாது, எல்லா மாநிலத்துக்கும் பிரதிநிதி கொடுக்கணும் மாதிரி அந்த வழியிலே பயணம் செய்வாங்க. அதுல அவங்களுக்கு பொருத்தமா இருக்கும். மாநில கட்சிகளும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு சரியா இருக்குனால அந்த பகுதியில் போவாங்க. ஆனா அவங்க சொல்ல வர என்னன்னா, இன்னைக்கு இது எல்லாமே விமென்ஸ் ரிசர்வேஷன் கோட்டாவை அவாய்ட் பண்றதுக்காக செய்யப்படுற விஷயம். அப்படி என்னதான் இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணாலும் நிஜமான விஷயம் மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்காமல் இதையெல்லாம் பத்தி பேசுறதே சரியா இருக்காது. அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து இவங்க ஏன் பேச மாட்டாங்கிறது எனக்கு புரியல. அரவிந்த் குறுக்கிட்டீங்க. இல்லைங்க, அல்ல டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியும் சரி ராகுல் காந்தியும் சரி தங்களோட நிலைப்பாட்டை மிகவும் தெளிவாகவே தெரிவித்திருக்கிறார்கள். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஒரு ட்வீட்டும் போட்டிருக்கார். ட்வீட்ல டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தன்னோட கடுமையான எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கார். அதில் கூடுதலாக அவர் சொன்னது, இது சவுத் இந்தியாவும் சதர்ன் ஸ்டேட்ஸும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் நார்த் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் இது சிறிய மாநிலங்கள், இந்த போல மாநிலங்கள் அன்ஃபேரா ட்ரீட் பண்ணப்படுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த டீலிமிட்டேஷன் மூலியமாக இது போன்ற மாநிலங்களுக்கு தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஒரு அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் நடைபெற இருக்கிறது. அதனால் நாங்கள் அதனை எதிர்க்கிறோம் என மிகவும் தெளிவாகவே காங்கிரஸ் கட்சி டீலிமிட்டேஷன்ல ஒரு தங்களோட நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். எந்த இடத்துலையும் இல்ல ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல மனசுல வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தெரியல. டீலிமிட்டேஷன் பொறுத்தவரை காங்கிரஸோட ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவா இருக்கிறது. பிரச்சார களத்துல திமுகவோட கைகோர்த்து இதை சொல்றாரா? பிரச்சார களத்துல தேர்தல் சமயத்துல திமுகவோடு கூட்டணி கட்சிகளோடு கைகோர்த்து இதை அழுத்தமா பதிவு பண்றாரா, பண்ணுவாரா?
இல்லைங்க, 18ஆம் தேதி பிரச்சாரத்துக்கு வர இருக்கிறார். 18ஆம் தேதி, அதாவது 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள்ல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்கிறது. 18ஆம் தேதி ராஜ்சபா தான் இருக்கு. அதனால ராகுல் காந்தி தமிழகம் வர இருக்கிறார். அன்றைய தினம் கண்டிப்பாக அவர் டீலிமிட்டேஷன் தொடர்பாக பேச போகிறார். ஏன்னா இல்லைன்னா இன்றைய தினம் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளோட கூட்டத்துல அவரும் கர்கே 2 பேரும் தான் வந்து சேர் பண்ணி இந்த கூட்டத்தை நடத்தினாங்க. அவர்கள் 2 பேரோட தலைமையில் தான் அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த இடத்துல திமுக உறுப்பினர், திமுக சார்பில் TR பாலுவும் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருந்தாங்க. அதுலயும் மிகவும் தெளிவாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே இந்த டீலிமிட்டேஷனை நாம ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்துதான் காங்கிரஸ் கட்சி எதிர்க்க போகிறாங்க. இதுவரைக்கும் 18ஆம் தேதி வரும்போது கண்டிப்பாக தொடர்பாக பேசும். இதுவரைக்கும் திமுகவோடு கூட்டணி வைக்காத தேமுதிக கூட்டணி சேர்ந்ததுலேருந்து பிரச்சார களத்தில் ரொம்ப வீரியமான பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க சீட்டு ஜெயிக்கணுங்கிறது முக்கியம், கூட்டணிக்கான வெற்றியையும் உறுதிப்படுத்தி கொடுக்கணும்னு அவங்க பயணிக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த். ஆனால் 2017 அதற்கு முன்பும் கூட்டணியில் சில வருடங்கள் இருந்த காங்கிரஸ் கட்சி 2026 தேர்தலை திமுக எவ்வளவு முக்கியமாக அணுகுகிறதுங்கிறதுன்னு தெரிந்த பிறகும் கூட அவங்களுடைய பங்களிப்பு போதுமானதாக இல்லையே. ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நம்ம முன்னாடி சொல்லிடலாம், கேரளா சட்டமன்ற தேர்தலுக்காக அவர்கள் கவனம் அங்கு முழுமையாக கேரளா மாநிலத்தில் எப்படியேனும் ஆட்சிக்கு வர வேண்டும். ஏன்னா அவர்கள் தலைமையில் அந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை தான் தெரிவித்திருந்தாங்க. தமிழகத்துக்கு இன்னமும் சற்று கவனம் செலுத்தி இருக்க வேண்டும், நான் இல்லைன்னா சொல்லலாம். ஆனால் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட், நம்ம ஒரு தேசிய கட்சின்னு இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி நீங்க மேற்கு வங்க மாநிலமோ அசாம் மாநிலத்தில் இந்த 2 மாநிலங்களிலும் புதுச்சேரி, இந்த 3 மாநிலங்களிலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. எனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய லிமிடெட் ரிசோர்ஸை ஒவ்வொரு இடத்திலையும் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, இந்த 3 நாட்கள் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கான CWC மீட்டிங் எல்லாம் நடந்துச்சு. எனவே இந்த அலுவல்கள் எல்லாம் தாண்டி அவர்கள் முடிந்த அளவுக்கு வருகிறேன் என்பதான் அவர் இதுக்கு முன்னாடி பேசுங்க ஒருத்தர் சொன்னாங்க. இப்ப அசாம்லயோ அதே மாதிரி கேரளாலயோ கர்நாடகா சீனியர் லீடர்ஸ் எல்லாம் போனாங்கன்னு. நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கனாலும் தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரி உத்தம்குமார் ரெட்டின்னு தெலுங்கானாவோட ஒன் ஆஃப் த சீனியர் மினிஸ்டர்ஸ், அவரும் தமிழ்நாட்டில் வந்து அவரும் இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான அவரும் பல்வேறு கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். முகுல் வாஸ்னிக் வந்திருக்கார். TS சிங் தியோ, காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். அது போல தமிழகத்துக்கும் 3 மூத்த தலைவர்கள் வந்திருக்கிறார். ராகுல் காந்தி, கர்கே, இந்த இருவருடைய பிரச்சாரம் தற்போது வரை நடைபெறவில்லை என்ற கேள்விக்கு தான் தற்போது 18ஆம் தேதி 20ஆம் தேதி ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தெரிகிறது. அது போதுமானதாக இருக்கிறதா இல்லையா என்பது தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு. ராகுல் கடந்து காங்கிரஸ் தலைவர்கள், இப்ப பாஜக பிரதமர் வராரு, உள்துறை அமைச்சர் வராரு, பியூஷ் கோயல் இங்கேயே இருக்காரு, ரேகா குப்தா இன்னைக்கு வந்து வானதிக்காக பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் பல மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மதுரை வந்தாரு, வேட்புமனு தாக்கலுக்கு வராங்க, பிரச்சார களத்திற்கு வர்றாங்க, நட்பின் அடிப்படையில் வர்றாங்க, கட்சி சார்ந்து தலைமை சொன்னதன் அடிப்படையில் வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இங்க உருவாயிருக்கா காங்கிரஸ் தரப்புல? இல்லைங்க, DK சிவகுமார் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் DK சிவகுமார் கோயம்புத்தூர் இருக்காரு. சற்று நேரத்துக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியோட ஈரோடு கிழக்கு வேட்பாளர் கோபிநாத் பழனியப்பனுக்கு ஆதரவாக அவரும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உத்தம்குமார் ரெட்டி தமிழ்நாட்டில் தான் இருந்தார், அவரும் ஒரு சில பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். முகுல் வாஸ்னிக். எனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்குங்க. அதனை பயன்படுத்தி கொண்டு தான் அது முடிஞ்ச அளவுக்கு அதில் நம்ம பாஜகவோட காங்கிரஸை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. பாஜக ஆளும் கட்சியாக இருக்கிறது. மோடி தேர்தல் அறிவிச்சதுக்கு பிறகு பிரதமர் வந்ததுக்கும் பிரதமர் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக வந்தது பிரதமராக வந்திருக்கிறார். தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு வர்றதுதான் பிரச்சாரத்துக்காக வருகிறார். எனவே நம்ம இதையும் ஒப்பிட்டு பார்க்கணும். நான் தான் சொல்றேன், காங்கிரஸ் தலைவர்களோட பிரச்சாரம் போதுமானதாக இருக்கிறதா என்ற கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய லிமிடெட் ரிசோர்ஸை இவங்க முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்த பார்க்கிறார்கள் என்பதுதான் கருத்து. திரு பிரகாஷ், இந்த அடிப்படையில் ஒரு உறவு முறிஞ்சிரும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? திமுக காங்கிரஸ் இடையேயான உறவு தேர்தலுக்கு பிறகு அவ்வளவு சுமூகமாக இருக்காது அப்படின்னு இந்த பிரச்சார அடிப்படையில் அதை கணிச்சு சொல்ல முடியுமா? இல்லைங்க, காங்கிரஸோட ஆட்டிடியூடு முழுக்க முழுக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ராகுல் காந்தியுடைய விஷயமே அவர் வந்து இந்த மாநில கட்சிகளை மதிக்கிறதே கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கோங்க, பீகாரில் தோத்ததோ இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலில் மம்தா வந்து இன்னைக்கு நிற்கிறது ஆன்டி பிஜேபி பிளாட்ஃபார்மில் நிற்கிறாங்க. அவங்க என்ன காங்கிரஸ் கட்சியை நம்பியா நிற்கிறாங்க? காங்கிரஸும் சிபிஎம்மும் உடன்பாடெல்லாம் போச்சு. இப்போ அந்த உடன்பாடு கூட முறிஞ்சு போச்சு, அங்கே நிற்கலை. கேரளாவில் போகும்போது இவங்க வந்து சிபிஎம்மை எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ண முடியுமோ சிபிஎம்மையும் சிபிஐயும் அவ்வளோ கேவலமாக இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படியே விட்டுருவாங்க. ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர்னு சொன்ன முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு. இங்கே வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க அதிகமான சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. நாங்கள் 2 மாநிலத்தில் தான் அதிகாரத்தில் இருக்கோம், தெலுங்கானா, கர்நாடகா, அப்புறம் ஒரு வட இந்திய மாநிலம்.
இங்கே தான் அதிகாரம் இருக்கும், நாங்கள் அகில இந்திய அளவில் கட்சியை ரன் பண்ண வேண்டியிருக்கு, இந்த 2 மாநிலங்கள் பத்தாது, நீங்கள் எங்கேயாவது எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தீங்களா? இதுதான் ராகுல் முன்வைத்த கேள்வி கனிமொழி கிட்ட. இதை வந்து அப்படியே இங்கே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க கனிமொழி. எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தீங்களா? எல்லாத்தையும் நீங்கள் தானே இது பண்ணுறீங்க, அதிகாரத்தோட பலன்களெல்லாம் நீங்கள் தானே அறுவடை பண்ணுறீங்க, அப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கு வேணும்ல? இதெல்லாம் கேள்விகள் ராகுல் காந்தியா முன்வைக்கப்பட்டது திமுகவை நோக்கி. இந்த கேள்விகள் எல்லாமே தாவேக்காவால் வளர்த்து போஷிக்கப்பட்ட கேள்விகள். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு எல்லாமே தாவேக்காவால் வளர்த்து போஷிக்கப்பட்ட உடனே இந்த கூட்டணி என்பது அமைய வேண்டியது தாவேக்காவுடன் தான் அப்படின்றது தான் காங்கிரஸோட நிலையாவே இருந்தது. ராகுல் காந்தியும் அந்த நிலையில தான் இருந்தார். அதை மீறி சோனியா காந்தியும் கார்கேவும் திமுகவுடன் தான் கூட்டணி வைக்கணும்னு அடம் பிடிச்சி அந்த கூட்டணியை வந்து கெடுக்கக்கூடாது, அந்த காலத்திலிருந்து கலைஞர் உருவாக்கிய கூட்டணி இது அப்படின்றத வந்து கொண்டு வந்து இந்த கூட்டணிக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு ஹார்டு நெகோசியேஷனுக்கு போய் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கெல்லாம் தூக்கி போட்டு அவங்க வந்து ஒரு 28 சீட்டுகளோட அந்த கூட்டணியை அமைச்சு அவங்க எதுவுமே ஹார்ம் பண்ணல. காங்கிரஸை எதிர்த்து அவங்க எதுவுமே ஹார்மாக சொல்லவே இல்லை, பிரச்சாரம் பண்ணவும் இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் பொறுமை காத்து அந்த கூட்டணி முடிஞ்ச உடனே முடிஞ்சது அப்படின்னு ஸ்டாலின் வந்து இப்படி கை காட்டினார். இப்படி தான் கொண்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி வருவாருன்னு சொல்லப்பட்ட டைம்களிலெல்லாம் அவர் வராமல் போனப்பவும் திமுக எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஆனால் இது வந்து ஓவர் டோஸ். இது வந்து எல்லா மாநிலத்திலையும் ராகுல் காந்தி கடைபிடிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை மாநில கட்சிகளை எட்டி உதைக்கிறது. ரைட்டுங்களா? இப்போ இந்தியாவுக்கு தேவை என்னன்னா ஒரு தேசிய முன்னணி மாதிரி மாநில கட்சிகளுடைய ஒரு கூட்டமைப்பு தான் தேவை. காங்கிரஸ் இல்லாதவா? காங்கிரஸ் அதுல வந்து காங்கிரஸ் இல்லாம பண்ண முடியாது. ஏன்னா காங்கிரஸ் தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி. காங்கிரஸ் இல்லாம பண்ண முடியாது அப்படின்றதுனால காங்கிரஸ் வந்து வருது. அப்போ இந்த மாநில கட்சிகளுடைய முக்கியத்துவத்தை ராகுல் காந்தி புரிஞ்சிக்காத வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இந்த பிரச்சனைகள் வரும்போது ஃபியூச்சர்ல கண்டிப்பா காங்கிரஸ் கட்சியுடைய நல்ல உறவு திமுகவுக்கு இருக்காது. அதை தான் நான் சொன்னேன், அவர்களுக்கு உரிய பாஷையிலேயே அவர்களுக்கு உரிய பதில் தரப்படும்.